நான் 300 இருந்து 600 வாட்டி ட்ரெயின்ல போயிருக்கேன். இந்த ட்ரெயின் போகும்போது அந்த ட்ரெயினை பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்கும்னா, ஒரு பெரிய ராட்சச புழு வயிற்றுல சுமந்துக்கிட்டு, நிறைய குழந்தைகளை சுமந்துக்கிட்டு அப்படியே தவந்து 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 போய் ஒரு இடத்துல துப்புது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் பாக்குறேன். ஒரு பெரும் ராட்சச புழு குழந்தைகள் ஏறின உடனே குழந்தை வயிற்றுக்குள்ளே ஆக்கி அதை கொண்டு போயிட்டு துப்பி வெளியே விடுது. பத்திரமா ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல கொண்டு போய் விடுது அப்படின்னு நம்புறேன். அப்ப அது ஒரு பயணம். என் கதையில அந்த மாதிரி ஒரு ராட்சச புழுல ஒரு 1000 மனிதர்கள் ஏறுறாங்க. ஏறி இறங்குற இடத்துல பத்திரமா இறங்குறாங்க. நிறைய பேர், சில பேர் இறந்துடுறாங்க. அதுல ஒரு கதாநாயகன் வாழ்க்கையை வெறுத்துட்டு இறப்பை நோக்கி பயணப்பட்டு இருக்கவன், இனி வாழ்க்கையில எந்த ஒரு காரணமும் இல்லை எனக்கு வாழ்றதுக்கு அப்படின்றவன் ஏறான். தன்னுடைய மனைவியினுடைய கல்லறையில போயிட்டு கடைசியா ஒரு சின்ன ஒரு செடியை வச்சுட்டு செத்து போயிடலாம்னு நினைச்சவன் ஏறினவன், அந்த புழுவின் வயிற்றுக்குள் நடந்த நிறைய விஷயங்கள் நடக்குது. அதுல அவனும் ஈடுபட்டு போய் தன்னை மறந்து உள்ள மறந்து அந்த புழுவின் வயிற்றுல இருந்து வெளியே இறங்கும் போது அந்த அனுபவம், அந்த பயணம் அவனுக்கு ஒரு வாழ்க்கையை கத்துத்தருது. அந்த வாழ்க்கை எப்படியாப்பட்ட வாழ்க்கை கத்துத்தருதுன்னா, அவன் கடைசியில சொல்றான், இந்த ட்ரெயின்ல நான் டிராவல் பண்ணல, இன்னைக்கு நான் இந்த மனிதர்கள் நான் சந்திக்கல அப்படின்னா என் வாழ்க்கை நாசமா போயிருக்கும், என் வாழ்க்கை மோசமா போயிருக்கும், நான் இறந்து கூட போயிருக்கலாம். இந்த பயணம் எனக்கு வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தது, இந்த பயணம் நான் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தது அப்படின்றத சொல்றேன். அதுதான் நான் கடைசி கிளைமேக்ஸ்.